பிரைஸ் தி லார்ட். 467 தியான பகுதி என்னாகமம் 17ஆம் அதிகாரம் மற்றும் 18ஆம் அதிகாரம். 17ஆம் அதிகாரத்தை நாம் வாசிப்போமானால், ஆண்டவராய் கர்த்தர் மோசேயை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரருடைய பிரபுக்களில் 12 பேருடைய கோல்களை வாங்கி அவனவன் கோல்களில் அவனவன் பேரை எழுதும்படி கர்த்தர் சொல்லுகிறார். அதே போல அது லேவியுடைய கோத்திரத்தில் ஆரோனுடைய பேரையும் எழுதும்படி சொல்லுகிறார். காரணம், ஆண்டவராகிய தேவன் லேவி கோத்திரத்தாரை தனக்கு பணிவிடை செய்யும்படி தெரிந்து கொண்டார். அதை கர்த்தர் மோசேயிடத்தில் தான் சொன்னார். ஜனங்களை அறியாதபடியினாலும் நம்பாதபடியினாலும் தான் மோசேக்கு விரோதமாய் கோராக முறுமுறுத்து பெரிய கலகம் உண்டானது. எனவே கர்த்தர் இனி இப்படிப்பட்ட பிரச்சனைகள் வராதபடிக்கு 12 கோத்திரத்துடைய பிரபுக்களுடைய கோள்களிலும் அவர்கள் பேரை எழுதி அவைகளை தேவ சமூகத்தில் முன்பாக கொண்டு வைக்க வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். காரணம் என்னவென்றால், கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் எவனை தெரிந்து கொள்ளுகிறேனோ அவனுடைய கோல் துளிர்க்கும் என்று சொன்னார். அதாவது 12 கோத்திரத்தாருடைய பிரபுக்களின் கோள்கள் தேவ சமூகத்தில் வைக்கப்படும் பொழுது யாருடைய கோல் துளிர்க்கிறதோ அவர்களே தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர் என்பதாக தேவன் மோசேக்கு சொல்லுகிறார். மோசே இவைகளை இஸ்ரவேல் புத்திரர் எல்லா இடத்தில் சொல்லும் பொழுது எல்லா தங்கள் கோத்திரத்தின் பிரபுவாகிய அந்த நபர்களை தெரிந்து கொண்டு அவருடைய நாமங்களை அந்த கோல்களில் எழுதி அவைகளை மோசே இடத்தில் கொண்டு வந்து கொடுத்தார்கள். மோசே அந்த 12 கோல்களையும் தேவ சமூகத்தில் கொண்டு வந்து வைத்தார். மறுநாள் மோசே சாட்சியின் கூடாரத்திற்குள் பிரவேசித்த போது, இதோ லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்து இருந்தது. துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்தது. கோல் வைக்கப்பட்ட மறுநாளே ஆரோனுடைய கோல் துளிர்த்ததாம். பெரிய ஆச்சரியம் என்னவென்றால், கோல் என்பது ஒரு பச்சையான மரக்கட்டை அல்ல. அவைகள் மரத்திலிருந்து தெரிந்து கொள்ளப்பட்ட காய்ந்த கட்டைகளாகும். ஆனால் அவைகளை தேவ சமூகத்தில் கொண்டு வைத்த போது அவைகள் ஒரு நாளிற்குள்ளாக துளிர்விட்டு பூ பூத்து வாதுமை பழங்களை கொடுத்ததாம். அதாவது எதற்கும் பயன்படாத ஒரு கட்டையா இருந்தாலும் அது தேவ சமூகத்தில் வரும் பொழுது தேவன் அவைகளை துளிர்விட செய்து பூ பூக்க வைத்து கனிகளை கொடுக்கும்படி ஆசீர்வதிக்கிறார். நாமும் கூட தேவ சமூகத்தில் வருவோம் என்றால் தேவனாய் கர்த்தர் நம்முடைய சுக வாழ்வையும் துளிர்க்க செய்து நம்முடைய வாழ்க்கையில் வசந்தத்தை மலரச் செய்து நாம் நல்ல கனிகளை கொடுக்கும்படி நம்முடைய வாழ்க்கையை அவர் மாற்றுகிறவராய் இருக்கிறார். அப்பொழுது மோசே ஆரோனுடைய கோலை கொண்டு வந்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாக காண்பித்தார். அப்பொழுது ஜனங்கள் பார்த்து ஆரோன் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன் என்பதை அந்த சமயத்தில் உணர்ந்து கொண்டார்கள். மேலும் ஜனங்கள் மோசேயை நோக்கி, இதோ செத்து அழிந்து போகிறோம், நாங்கள் எல்லாரும் அழிந்து போகிறோம், கர்த்தரின் வாசஸ்தலத்தின் கிட்டே வருகிற எவனும் சாகிறான், நாங்கள் எல்லாரும் செத்துதான் தீருமோ என்றார்கள். அதாவது தேவ சமூகத்தில் கிட்ட வந்ததினால் எல்லாரும் மரித்து போனாங்க என்பதாக சொல்லி ஜனங்கள் பயப்படுகிறார்கள். இக்காலத்திலும் இப்படிப்பட்ட சில கிறிஸ்தவர்கள் இருக்கிறார்கள். அதாவது தேவனோடு அதிகமாய் நெருங்கி நடக்க கூடாது, அதிகமாய் ஜெபிக்க கூடாது, அதிகமாய் வேதம் வாசிக்க கூடாது. அப்படி நாம் செய்வோம் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனைகளும் போராட்டங்களும் அதிகமாய் வரும் என்பதாக தப்பெண்ணம் கொள்கிறார்கள். தேவன் தான் பிரச்சனைகளுக்கு முடிவை கொடுக்கிறவர். நாம் அந்த தேவனோடு இணைவதனால் ஒரு நாள் நம்முடைய வாழ்க்கையில் பிரச்சனை வரப்போவதில்லை. தேவனோடு இணைந்தால் மாத்திரமல்ல, தேவனோடு இணையாவிட்டாலும் பிரச்சனை என்பது மனிதன் உயிரோடு இருக்கும் நாள் அளவும் அலை போல் அவனுடைய வாழ்க்கையில் வந்து கொண்டேதான் இருக்கும். அது தேவனோடு இருக்கிறவனுக்கு பிரச்சனை, தேவனோடு இல்லாதவனுக்கு பிரச்சனை என்ற வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் தேவனோடு இருக்கும் பொழுது அந்த பிரச்சனைகளை கர்த்தர் ஒன்றுமே இல்லாமல் மாற்றி போட்டு இந்த பிரச்சனையிலிருந்து வெளியே வருவதற்கு நல்ல ஆலோசனை கொடுக்கிறார். நாம் எந்த அளவு தேவ சமூகத்தை கிட்டி சேருகிறோமோ அந்த அளவு இந்த உலகத்தின் அசுத்தத்திற்கு நாம் தப்பிக்கப்படுவோம், சாத்தானின் வஞ்சகத்திலிருந்தும் தப்பிக்கொள்ளுவோம். 18ஆம் அதிகாரத்தை வாசிப்போமானால், அதில் கர்த்தர் ஆரோனை நோக்கி, தகப்பனாகிய லேவின் கோத்திரத்தாரான உன் சகோதரரையும் உன்னோட கூடியிருக்கவும் உன்னிடத்தில் சேவிக்கவும் அவர்களை சேர்த்துக்கொள். நீ உன் குமாரருமோ சாட்சியின் கூடாரத்திற்கு முன் ஊழியம் செய்ய கடவீர்கள். அவர்கள் உன் காவலையும் கூடாரம் அனைத்தின் காவலையும் காக்க கடவர்கள். ஆகிலும் அவர்களும் நீங்களும் சாகாதபடிக்கு அவர்கள் பரிசுத்த ஸ்தலத்தின் பனிமுட்டுகள் அண்டையிலும் பலிபீட தண்டையிலும் சேராமல் கூடாரத்திற்கு அடுத்த எல்லா பணிவிடைகளையும் செய்ய வேண்டும் என்பதாக கர்த்தர் சொன்னார். லேவி கோத்திரத்திலும் ஆரோனையும் ஆரோனுடைய சந்ததியும் தான் தேவனாய் கர்த்தர் பிரதான ஆசாரியன் என்ற பட்டத்திற்கு அழைத்தார். எனவே லேவியர்கள் சபையில் எல்லா காரியத்திலும் அவர்களுக்கு உறுதுணையா இருக்கலாம், ஆனால் பலிபீட தண்டையில் அவள் யாரும் சேரக்கூடாது என்பதாக கர்த்தர் சொல்லுகிறார். காரணம் என்னவென்றால், பலிபீடம் என்பது தேவனுடைய வார்த்தை வெளிப்படுகிற இடம். பலிபீடம் என்பது எல்லாரும் போய் தங்கள் தாளந்துகளை காண்பிக்கிற இடம் அல்ல. பலிபீடம் என்பது தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவன், தேவனுடைய தரிசனங்களின் திட்டங்களை பெற்றுக் கொண்டவன், அவன் தான் பலிபீடத்தில் ஏறி தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறவனாய் காணப்பட வேண்டும். தேவ பிள்ளைகளாகிய நாம் ஒரு நாளும் பலிபீடத்தில் மேல் ஏற வேண்டும் என்று ஆசைப்படக்கூடாது. மேலும் கர்த்தர் ஆரோனை நோக்கி, இஸ்ரவேல் புத்திரர் பரிசுத்தப்படுத்துகிறவைகளில் எல்லாம் எனக்கு ஏறெடுத்து படைக்கப்படும் படைப்புகளை காத்து கொண்டிருக்கிறீர்களே, அவைகளை உனக்கு கொடுத்தேன். அபிஷேகத்தின் நிமித்தம் அவைகள் உனக்கும் உன் குமாரருக்கும் நித்திய கட்டளையாக கொடுக்கப்படும். அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள் படைக்கிற எல்லா
படைப்புகளையும் கர்த்தர் ஆரோனுக்கும் ஆரோனின் குமாரருக்கும் கொடுத்தாராம். ஏன் அவைகளை கொடுத்தார் என்றால் அவள் பெற்றுக்கொண்ட அபிஷேகத்தின் நிமித்தமாக கர்த்தர் அவர்களுக்கு அதை கொடுத்தாராம். அதாவது கர்த்தருடைய ஜனங்களாகிய நாம் வேலை செய்கிறோம், அதில் நாம் தசம பாகங்களை காணிக்கைகளையும் விசேஷித்த பொருத்தனைகளையும் நாம் கொடுக்கிறோம். இவைகள் எல்லாம் தேவன் எடுத்து பயன்படுத்துவதில்லை, இவைகள் எல்லாம் ஊழியருடைய கரத்தில் கொடுக்கப்படுகிறது. சில கிறிஸ்தவர்கள் இவ்வாறு நினைப்பதுண்டு, நான் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிற பணத்தை நான் ஏன் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று. நாம் யாரும் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கவில்லை, நாம் அவைகளை தேவனுக்கு படைக்கிறோம், தேவன் அவைகளை ஊழியக்காரர் கொடுக்கிறார். காரணம் என்னவென்றால் அவர்கள் தேவனுக்கு பணி செய்கிறவர்கள். எனவேதான் கர்த்தர் அவர்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு அந்த அபிஷேகத்தின்படி அவர்கள் செயல்படுகிறது நிமித்தமாக கர்த்தர் நாம் கொடுக்கிற தசம பாகங்களையும் காணிக்கைகளையும் கர்த்தர் அவர்களுக்கு கொடுக்கிறார். எனவே ஒரு நாளும் நான் காணிக்கை கொடுத்தேன் என்று சொல்லாதபடிக்கு நாம் கர்த்தருக்கு கொடுத்தோம், கர்த்தர் அதை அவர்களுக்கு கொடுத்தார். அது தேவனுடைய விருப்பமாய் இருக்கிறது, அதில் ஒரு நாளும் நாம் தலையிட்டுக் கொள்ளக்கூடாது. மேலும் கர்த்தர் காணிக்கைகளையும் தசோபாகங்களையும் ஆசாரியர்களுக்கு என்று கொடுத்தது மாத்திரமல்லாமல் அதில் சில நிபந்தனைகளையும் அவர் வைத்துள்ளார். அது என்னவென்றால் மகா பரிசுத்தமானவைகளில் அக்கினிக்கு உட்படுத்தப்படாமல் உன்னுடையதா இருப்பது எவையெனில், அதாவது கர்த்தரவைகளை கொடுத்தாலும் எல்லாம் ஊழியக்காரர்கள் எடுத்து பயன்படுத்துவதற்கான பணங்கள் அல்ல. ஜனங்கள் கொடுக்கிற காணிக்கையில் வித்தியாசங்கள் இருக்கின்றன. அதில் அவர்கள் ஒரு சபையுடைய கட்டிட தேவைக்காக கொடுத்தால் அந்த பணங்கள் அந்த கட்டிட தேவைக்காக பயன்படுத்தப்பட வேண்டும். அதே சமயத்தில் அந்த காணிக்கை சபையில் ஏதாகிலும் பொருட்கள் வாங்கும்படி கொடுக்கப்பட்டால் அந்த ஊழியக்காரர் அந்த பணத்தில் அந்த பொருள் தான் வாங்க வேண்டும். காரணம் அவைகள் தேவனுடைய ஊழியத்திற்காக கொடுக்கப்படுகிற காணிக்கைகள். இது இதற்கான காணிக்கை என்று சொல்லி கொடுக்கும் பொழுது அவைகளை அவர்கள் அதற்காக செலுத்தாவிட்டால் தேவனுடைய பார்வையில் பாவமாய் கருதப்படும். மேலும் கர்த்தர் சொன்ன இன்னொரு நிபந்தனை என்னவென்றால் அவைகளுக்கு பரிசுத்தமாய் இருப்பதாக. அதாவது காணிக்கை எல்லாம் ஜனங்கள் தேவனுக்கு என்று கொடுக்கிறவைகள் ஆகும். எனவே இந்த காணிக்கைகள் எல்லாம் பரிசுத்தமானவைகளாம். அப்படி என்றால் அந்த காணிக்கைகளை அந்த ஊழியக்காரன் தன் விருப்பப்படி ஏனோதானோ என்றும் தவறான காரியத்திற்கும் தீய நோக்கத்திற்கும் ஒரு நலம் அதை பயன்படுத்தக்கூடாது. அது தன் பணம் என் விருப்பப்படி பயன்படுத்தும் என்று எந்த ஊழியக்காரனும் சொல்லக்கூடாது. அது தேவன் கொடுத்த பரிசுத்த காணிக்கைகள் ஆகும். அடுத்த நிபந்தனை என்னவென்றால் இஸ்ரவேல் புத்தர் ஏறெடுத்து படைக்கிறதும் அசைவாட்டுகிறதுமான அவருடைய எல்லா காணிக்கைகளின் படைப்பும் உன்னுடையவைகளாய் இருக்கும். அவைகளை உனக்கும் உன் குமாரருக்கும் உன் குமாரத்திகளுக்கும் நித்திய நியமமாக கொடுத்தேன். உன் வீட்டிலே சுத்தமானவர்கள் எல்லாரும் அவைகளை புசிக்கலாம். அதாவது தேவனுக்கு படைக்கப்பட்ட காணிக்கை பரிசுத்தமானது, அவைகளை தேவன் கொடுக்கிறார். அந்த காணிக்கையை அந்த ஊழியக்காரன் பரிசுத்தமுள்ளவனாய் இருந்தால்தான் எடுத்து பயன்படுத்த வேண்டுமா. அதாவது அவன் இருதயத்தில் பரிசுத்தமும் அவன் கையில் உண்மையும் அவன் ஊழியத்தில் தேவனுடைய சித்தமும் செய்யப்படாவிட்டால் அந்த காணிக்கையில் அவனுக்கு எந்த ஒரு பங்கும் பாக்கியமும் இல்லை. அவன் மாத்திரமல்ல, அவனுடைய பிள்ளைகளும் கூட துன்மார்க்கமான கிரியைகளுக்கு அந்த பணத்தை ஒரு நாளும் எடுத்து பயன்படுத்தக்கூடாது. மேலும் கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாகிய தசமபாகத்தை லேவியருக்கு சுதந்திரமாய் கொடுத்தேன். அதாவது தசமபாகம் முழுவதும் அது ஊழியக்காரனுக்கு சொந்தமாகும். அதை அவன் தன்னுடைய தேவைகளுக்காக குடும்ப தேவைகளுக்காக பயன்படுத்திக் கொள்ளலாம். அதில் தசமபாகம் கொடுத்தேன், அதை வைத்து நீங்கள் இதை செய்யலாம் என்று யாரும் கேள்வி கேட்க அதிகாரம் இல்லை. காரணம் தசமபாகம் என்பது ஊழியக்காரருக்கு ஒரு மாத சம்பளத்தை போல தேவனாகிய கர்த்தர் கொடுத்திருக்கிறார். அதை கேள்வி கேட்க எந்த ஒரு மனிதனுக்கும் அதிகாரம் இல்லை. ஆகிலும் அவைகளை அவர்கள் நாம் முன் பார்த்தபடி தேவன் வைத்த நிபந்தனைக்குள் தான் பயன்படுத்த வேண்டும். மேலும் கர்த்தர் லேவியர்களோட இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கிக் கொள்ளும்படி நான் உங்களுக்கு சுதந்திரமாய் கொடுத்த தசம பாகத்தை நீங்கள் அவர்கள் கையில் வாங்கும் போது தசம பாகத்தில் 10 பங்கை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் படைப்பாக செலுத்த வேண்டும். அதாவது தேவனால் அழைக்கப்பட்ட ஊழியக்காரர்களும் தசமபாகம் கொடுக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எனவே தசமபாகம் என்ற சட்டம் விசுவாசிகளுக்கும் உரியது, ஊழியக்காரர்களுக்கும் உரியது. ஜனங்கள் ஊழியக்காரர்களுக்கு காணிக்கை கொடுப்பார்கள். அப்படி என்றால் ஊழியக்காரர்களுக்கு யாருக்கு காணிக்கை கொடுக்க வேண்டும் என்றால், இப்படி இஸ்ரவேல் புத்திரர் கையில் வாங்கும் தசம பாகமாகிய உன் பங்குகளில் எல்லாம் நீங்கள் கர்த்தருக்கு என்று ஒரு படைப்பை ஏறெடுத்து படைத்து அந்த படைப்பை ஆசாரியனாகிய ஆரோனுக்கு கொடுக்க வேண்டும். அதாவது விசுவாசிகள் ஊழியக்காரர்களுக்கு கொடுக்கிறார்கள். ஸ்தாபனத்திற்கு கீழ் உள்ள ஊழியக்காரர்கள் தங்கள் தலைமை ஸ்தாபனத்திற்கு தங்களுக்கு மேல் இருக்கிற அதிகாரத்தில் உள்ள ஊழியக்காரர்களுக்கு கொடுக்க வேண்டுமாம். ஏன் இவ்வாறு செய்ய வேண்டும் என்றால், கர்த்தர் நீங்கள் சாகாதபடிக்கு இஸ்ரவேல் புத்திரரின் பரிசுத்தமானவைகளை தீட்டுப்படுத்தலாகாது என்று கர்த்தர் எச்சரித்து சொல்லியிருக்கிறார். அதாவது தசோபாகங்களை கர்த்தர் கொடுக்கிறார். ஆனால் அவைகளை கர்த்தர் சொன்ன நிபந்தனைப்படி பயன்படுத்தாவிட்டால் அது அவர்கள் மரணத்திற்கு ஏதுவான குற்றம் என்பதாக கர்த்தர் எச்சரித்து சொல்லியிருக்கிறார். வாசித்த இந்த அதிகாரிகளின்படி கர்த்தர் ஜனங்களாகிய நாம் தேவனாய கர்த்தருக்கு என்று தசோபாகங்களை மன உற்சாகமாய் படைப்போம். ஒருவேளை இதில் ஊழியம் செய்கிறவர்கள் கேட்பீர்கள் என்றால், தேவனாய கர்த்தர் காணிக்கை கொடுக்கும் பொழுது அதில் அவர் விதித்த நிபந்தனையின்படி நாம் அந்த காணிக்கைகளை செலவழிப்போம் என்றால் நிச்சயமாக கர்த்தர் நம்
ஊழியங்களை ஆசீர்வதித்து பெருக செய்வார். கர்த்தர் தாமே நம்ம எல்லாருடைய வாழ்க்கையும் துளிர்விடச் செய்து பூ பூத்து அநேகருக்கு கனி கொடுக்கத்தக்க வாழ்க்கையாய் மாற்றுவாராக. ஆமேன்.